நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயன் கீரை. இங்கே பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இது பெயிண்ட்டு சின்ன டப்பா தான் இருக்குது. சொல்லப்போனால் இது ஒரு 15 லிட்டர் டப்பா தான். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே ஒருக்கா வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்காங்க. இதோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஹைட்டில் வச்சோம். இந்த ஹைட்டில் வச்சோம். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி சைடில் வேறு பக்கத்தில் கிளைகள்லாம் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து ஒரு ஸ்டெம் கட் பண்ணி வேறு இடத்துல வைக்கலாம். அப்போ உங்களுக்கு கீழே பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெம்மோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே போக போக மேலே க்ரீனிஷாக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இது நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பலன். நான் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஆரம்பத்திலலாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு 4 இலை 5 வச்சுக்கிட்டு பார்த்துட்ருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இதை ஒரு நாள் வீட்டில் கீரை கடையல் பண்ண சரியாக இருக்கும். சூப்பராக இருக்குது, அருமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். எந்த ஒரு இதுவும் இல்லை. பூச்சி தாக்குதல்லாம் இதுக்கு 99% இல்லை. இலை மட்டும் லைட்டாக சில நேரம் காயுது, மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணுற மாதிரி சூப்பராக. தயவுசெஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணுங்கள். வீணாக்காமல் இந்த மாதிரியான கீரைகளை நம்ம கடையில் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது. எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம குழந்தைங்க நம்மளை பார்ப்பாங்க. ஓ, அம்மா அப்பா இது பண்ணாங்க, நம்மளும் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்கள் செயல் அவங்களுக்கு எண்ணமாக பதியும். தயவு செஞ்சு நண்பர்களை, இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங்கில் நாமளும் இந்த பூமிக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம், அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளும் பயன்படுறோம், இந்த பூமிக்கு நாமளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். என்னோடய செடி இருக்கிற இடங்களை பாருங்கள், மொத்தம் காம்பவுண்டு மேலே தான் இருக்குது சரிங்களா. மொத்தம் காம்பவுண்டு மேலே பக்கெட்டில் தான் இருக்குது. கீழே ஒரு 2-3 செடி இருக்குது. தூரமாக பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த சாத்துக்குடி இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட்டும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மொத்தமுமே பார்த்திங்கன்னா என்னோடய காம்பவுண்டு மேலே தான் இருக்குது. அதனால் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நம்மளோட ஆத்மார்த்தமான உழைப்புக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம மாயன் கீரையை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த நாள் இன்னொரு கீரையோ இல்லை அடுத்த செடிகளோ ஏதோ ஒரு செடியை பற்றி. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்த கீரை இதெல்லாம். அதனால் தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடிகளை பற்றி நம்ம பார்ப்போம். நல்லா சூப்பராக நீங்களும் இந்த முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு முயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம இந்த இயற்கையான விஷயங்களில் கொடுக்குறதுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது என்னோடய இதை பார்த்து எனக்காக சில நண்பர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அதனால் எல்லோரும் இந்த முயற்சி பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். காலையிலே ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம எந்திரிச்சு இதை பார்க்கும்போது க்ரீனிஷை பார்த்தாலே கண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்க. நம்ம அந்த க்ரீனை பார்த்து நிச்சயமாக நம்மளும் இந்த பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.